அவனி மூவிஸ் தயாரிப்பில் ஹிப்ஹாப் ஆதி நடித்திருக்கும் நட்பே துணை வரும் ஏப்ரல் 4 முதல். நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு ஆக்சுவலாக ஒரு 3 கோணம் மாதிரி, இந்த 3 பேர் 3 காதல் படம் பார்க்குற மாதிரி ஒரு 3 கோணம். அதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தால் எப்படி ஒரு சினாரியோன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது. கடைசியில் ஒரு வாழ்வின் ரகசியம்னு போட்டு முடிச்சிருக்காங்க படத்தை. ஸோ அதுதான் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டால் அதை ஒரு யதார்த்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது. அவர் நல்ல ஒரு ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு கேஷுவலான படம். இப்போ இருக்கிற சோஷியலுக்கு ஒரு மெசேஜும் இருக்குது அதில். நல்லாயிருக்கு. நல்ல படம். அவேர்னஸ் படம். நல்ல ஒரு அவேர்னஸ் படம். இப்போது இருக்கிறதுக்கு அவங்க எல்லோரும் மாற்றிக்கணும், சொசைட்டி மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல சொசைட்டியில், அந்த டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. பார்க்கலாம் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். நல்லாயிருக்கு. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். காமெடி அவ்வளோவா சொல்ல முடியாது. காமெடி எதுவும் கிடையாது. நல்லா. அதுவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, சமந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த நிறைய நடிகைங்கள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டாங்க. ஆனால் இது போல்டாக நடிச்சிருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். அவ்வளோதான். நல்லா இருக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பயங்கரம். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு படம். பர்சனல் லைஃப்பில் நடக்கிறதான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் ஆகும். ஆக்டிங் வைஸே எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி மட்டும் இல்லை, எல்லாரோட ஆக்டிங்குமே பயங்கரமாக இருக்குது. ஆக்டிங் தான் ப்ளஸ், பெரிய ப்ளஸ். மியூசிக் பக்கா ப்ரோ. டேரக்டரோட கண்டென்ட்டும் கேமராவும் சூப்பர். படத்தை பார்க்காதீங்க. வாடா ரொம்ப மொக்க நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். சூப்பராக வேணாம். வேஸ்ட்டு டூ மச் சுத்த வேஸ்ட். ஃபுல்லாக டபுள் மீனிங்காக இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. மொக்க ரொம்ப ஸ்லோ. 3 மணி நேரம் 6 மணி நேரம் மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த ஒன்று ஃபஸ்ட் ஷோ சொதப்பிடுச்சு. 2வது வாட்டிலாம் ஃபஸ்ட் வாட்டி பார்த்தது பெரிய விஷயம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு சார். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு படம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் காட்டியிருக்காங்க. விஜய் சேதுபதி ஆக்டிங் எஸ்பெஷலி சூப்பர். ரம்யா கிருஷ்ணன் மேமும் ஒரே ஷாட்டில் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஷாட்லாம் படத்தில் நிறையா இருக்குது. ஸோ எல்லாரோட ஆக்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்குது சார். அந்த மாதிரிலாம் இல்லை சார். நல்லா காமெடியாக ஒரு த்ரில்லிங்காக தான் போயிட்டு இருக்கு படம். ஏன்னா ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஸ்டோரி, ஒன்று 20 நிமிஷம் வர மாதிரி, ஒன்று இன்டர்லிங்க் ஆகி கொண்டு வரது. அப்படியே கட் பண்ணி ஒன்று அந்த சஸ்பென்ஸ் அப்படியே ஒரு ஒன்றுலேயும் அப்படியே வெயிட் பண்ணி வைக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 விஷயத்தில் சஸ்பென்ஸ் இருக்கும். இந்த கதையில் என்ன ஆகும், இந்த கதையில் என்ன ஆகும், ஒரு 4 இடத்துல அந்த சஸ்பென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈகராக படத்தை பார்க்க வைக்கும். நல்லா இருக்கு. ஒருத்தர் நான் எதிரெலாம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. படம் சூப்பர். ரொம்ப முக்கியம் இருந்தது ப்ரோ. இல்லை ப்ரோ, எல்ஜிபிடிக்காக 3 மணி நேரம் படம் ப்ரோ. அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் 3 மணி நேரம் 3-4 கதையை வச்சு குழப்பி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அடுத்த படம் வந்து நாங்கள் இந்த படத்தை பார்த்து என்னெல்லாம் கஷ்டப்படுறோமோ அந்த படத்தை எடுக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டப்படும் ப்ரோ. இல்லை, இந்த படம் வந்து சில குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்குலாம் பிடிக்குமா இல்லை யாருக்கு? இல்லை ப்ரோ, 3-4 கதையை போட்டு குழப்பிட்டாங்க ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே இது பண்ணிட்டாங்க ப்ரோ. டிப்பிக்கல் மிஷின் படம். அது எப்படி குழப்பிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருந்தார். மற்றபடி ஒரு சின்ன பையன் நடிச்சிருந்தான் ப்ரோ. ஆசம் ப்ரோ. அவன் செம்மையாக நடிச்சிருந்தான். அவ்வளோ. படம் இப்போ யாருக்கு தான் ரொம்ப பிடிக்கும்? விஜய் சேதுபதி ஃபேன்ஸு கொஞ்சம் இதுவாக நினைக்கிறாங்க. பட் அந்த சின்ன பையன் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. டிஃப்ரெண்ட்டான சினிமா, தமிழ் ஆடியன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான சினிமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இல்லை, அதான் நம்மளோட எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லா ஆடியன்ஸ்க்குமே இது வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். நான் ஒருத்தன் எப்படி இருக்குன்னு மற்ற டிசைட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மல் லைஃப்பில் எப்படி பேசுகிறோமோ அதை தான் படத்தில் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டபுள் மீனிங் ஜோக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நார்மல் லைஃப்பில் எப்படி பேசியிருக்கோமோ அது மட்டும் தான் பேசியிருக்காங்க. அவ்வளோ ஒரு என்ன சொல்ற தனி பெர்ஃபார்மன்ஸ். அது நம்ம ட்ரெய்லரில் வேறு மாதிரி பார்த்தோம். உள்ளே வந்து அது சிங்க் ஆகிற மாதிரி அவர் ரோல் சின்னதாக இருந்தாலும் அவர் தான் மெயின் ரோல் படத்தில். ரொம்ப டிஃப்ரெண்ட் நல்லா இருந்துச்சு படம். அது அவங்க பார்க்க கடவுள் தான் சார். எல்லாமே கதையாக தான் கொஞ்சம் போர் அடிக்காம பண்ணலாம். கதை வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் தான் புரியும் கதை. ஆமாம், ஃபஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஆனால் கிளைமேக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு புரியும் ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லி. விஜய் சேதுபதி தான். ஆமாம், நெகட்டிவ்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. சேம் அதே தான். மியூசிக் நல்லா இருக்குது. அந்த விஜய் அடிச்சிக்க முடியாது. அதனால மியூசிக் நல்லா இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்கும்.
நல்லா இருக்கு ப்ரோ படம் பார்க்க. சூப்பராக இருக்கு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபைட் பர்சல் செம்மையாக நடிச்சிருக்காரு. அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருக்கு படம். படம் சூப்பர்ண்ணா, செம்மையாக இருக்கு படம். சூப்பராக இருக்குண்ணா, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும், நல்லாயிருக்கு. சூப்பராக இருந்தது படம். சரியான ஸ்டோரி. விஜய் சேதுபதியும் நல்லா இருந்தது, அந்த 3 பசங்களும் சரியாக இருந்தது. சரியான எஜுகேஷனான ஒரு மூவி தான் இது. சரியான ஒரு எஜுகேட்டட் மூவி. கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். படம் ரொம்ப சூப்பர்ண்ணா, சூப்பராக இருக்குது. எல்லாமே விஜய் சேதுபதி கலக்கிட்டார், எல்லா கேரக்டரும் சூப்பர். நல்லா இருந்துச்சுப்பா. எல்லாருக்கும் பிடிக்கும், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம். அதாவது வந்து நடித்த எல்லாருமே டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படம் வந்து வேறு லெவலில் பேசப்படும். கண்டிப்பாக இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நைட்லேருந்து வேர்ல்டு ப்ரீமியர்லாம் நடந்திருக்கு, அதுலேருந்தே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஆரண்ய காண்டம் மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. ஏன்னா ஆரண்ய காண்டம் அதே குமார் ராஜா தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஆரண்ய காண்டம் வந்து ஒரு நாள் கூட தேட்டரில் ஓடலைன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 நாள் தேட்டரில் கண்டிப்பாக ஓடும். இந்த படம் வேறு லெவல். செம படம் தலை. டைலாக்லாம் ஒன்றும் தரம் தலை. ஃபர்ஸ்ட் டைலாக் செம. கிளைமேக்ஸ் டைலாகா வித்தியாசமாக இருக்கிற மனுஷங்களை ஃபஸ்ட்டு ஒத்துக்காது. அப்புறம் இந்த உலகம் வந்து வித்தியாசமாக இருக்கிற மனுஷங்களே தப்பாக தான் பார்க்கும். அந்த டைலாக் அவங்களால இருக்க முடியல. நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி தான் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே வேற லெவல். நல்லா ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். இல்லை கேரக்டரைசேஷன் ரொம்ப, எல்லாரோட கேரக்டரைசேஷன் சூப்பராக இருந்தது. அது சூப்பர்ண்ணா, வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க, எல்லாம் பார்க்கலாம். பயங்கரமாக இருந்தது. எல்லாருமே ப்ரோ, ஒருத்தருன்னு தனியாக சொல்ல முடியாது, எல்லாருமே வெறித்தனமாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது படம். பசங்க பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குச்சு. இப்போ எல்லாம் இளைஞர்கள் எல்லாரும் பார்க்குறது நல்லா கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க. படம் அந்த வேறு இதாக இருந்தாலும் இப்போ எல்லோரும் லைக் பண்ணுற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எல்லாரையும் கேளுங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதி பக்காவாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஆரண்யா காண்டனில் பண்ண மாதிரியே தான் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பழைய சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இளையராஜா கொஞ்சம் பாலிவுட்லேருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் சமந்தாவும் ஃபகத் ஃபாசிலோட போர்ஷன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருந்தது. மற்றபடி டேக் ஆஃப்லாம் சூப்பராக இருந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் பக்காவாக இருந்துச்சு. நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை ஆக்சுவலாக யதார்த்தமாக இருக்குது. இந்த மாதிரி மூவிஸ் வந்தால் என்கரேஜிங்காக இருக்கும். நார்மல் டைலாக்ஸ்லாம் இல்லை, உங்கள் ஸ்டோரி தான் இது. இந்த மாதிரி மூவி தான் சொல்கிறேன், மசாலா மூவி விட இது நல்லாயிருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. எக்ஸ்பெக்டேஷன் டேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன நினச்சி போனோமோ அது நல்லா இருந்தது. இல்லை ப்ரோ, நல்லா இருந்து, நல்ல ஃபினிஷிங், நல்ல ஒரு ஹியூமன் நேச்சர், அது ஒரு டச்சாக சொல்லியிருக்கேன். படம் சூப்பராக இருக்குது. இல்லை கண்டிப்பாக இது வந்து அடல்ட்ஸ் மூவி பார்க்க வேண்டிய விஷயம் தான். அதில் ஒரு கண்டென்ட் இருக்கிற விஷயம். எந்த கண்டென்ட் இந்த படத்துலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கண்டென்ட் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். சூப்பர். இட்ஸ் அ குட் மெசேஜ், பட் மூவி இஸ் குவைட் ஸ்லோ. ஃபாசில், மிஷ்கின் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸை இன்னொரு பேர் தான் பயங்கரமாக புல் பண்ணுது. அதுதான் தியாகராஜன் குமார் ராஜா. ஃபஸ்ட்டு படம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2வது படம். பட் இருந்தாலும்